இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துக்கிறதுக்கு விசிக தலைவர் வேற ஒரு 50,000 வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்குலாம் அறிவிச்சிருந்தாரு. அறிவிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நாள்லேயே ஒரு வீடியோலேயே ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. எல்லா மாவட்டத்திலாம் 10,000 போடுங்க, பேங்க்கில் காசு இல்லைன்னு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வீடியோ வெளியிடுறாரு சார். பேங்க்கில் காசு இல்லாமல் உங்களை யார் செக் இஷ்யூ பண்ண சொன்னது? நான் கேட்குறேன். இப்போ யாராவது இன்னொன்று, இறந்தவர்கள் உங்கள் கட்சியினராக இருந்தால் கூட நான் சரி உங்கள் கட்சிக்காரன் செய்யலைன்ட்டு நாளைக்கு யாராவது கேள்வி கேட்பாங்கன்ட்டு. இன்னொரு கட்சிக்காரன் அவங்களே 20 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. கொடுக்கலாமா வேணாமான்னு இங்கி பாங்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்போ வெட்டி விளம்பரம் அது இல்லையா? அந்த வெட்டி விளம்பரத்தை காசு இல்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள்? காசு இல்லாமல் செக் இஷ்யூ பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? வங்கியில் காசு இல்லாமல் செக் இஷ்யூ பண்ணக்கூடாது. செக்கை இஷ்யூ பண்ணிடுறது, வச்சு அதை ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. இது சம்மந்தமாக வேறு விசிக செய்தி தொடர்பாளர் பவளன் வேறு சொல்லியிருக்காரு சார். எங்கள் கட்சி ஒன்றும் இந்த செல்வாக்கு படைச்சது அந்த பெரிய பெரிய முதலாளிகள் இருக்க கட்சி கிடையாது, இருந்தாலும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மக்களுக்கு. சரி, செல்வாக்கு பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது தான், யாரும் அதை மறுக்கவில்லை. எதுக்கு அப்போ உங்களுக்கு இந்த வெட்டி விளம்பரம்? அமைதியாக இருங்க. இன்னொரு கட்சிக்காரனுக்கு போய் கையில் காசே இல்லாமல் கடன் வாங்கி 50,000 ரூபா கொடுத்து விளம்பரம் தேட வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்களும் அந்த இறப்புகளில் குளிர்காய விரும்புகிறீர்கள் என்பது தானே உண்மை. காசு வந்து உதவி பண்ணுறதுன்றது வேறு. காசே இல்லாமல் உதவி பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சாவில் நீங்களும் புகழ் தேட விரும்புகிறீங்க. காசு இருந்தால் செய்யுங்க. உங்களை யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா? எல்லா மாவட்ட செயலாளருக்கும் போடுங்கன்ட்டு இதை பொது வெளியில் அறிவிப்பாக வேறு வெளியிடுறீங்களே, வெக்கமா இல்லை? இதில் செக்கு போட்டு பவுன்ஸ் ஆனால் அந்த போட்டவங்களுக்கு வேறு 250 ரூபா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அவன் அக்கௌண்ட்டில் செக்கு போட்டேன்னா அந்த செக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு உன் அக்கௌண்ட்டு 250 ரூபா பிடிப்பாங்க. பூரா ஏழைங்க. அன்றைக்கி தான் மாலிட்டு சொன்னாங்க, ஆதார் கார்டில் அடமானம் வைக்கிறாங்க. இது என்ன சார் இப்படி? இவங்களும் திமுக கூட சேர்ந்து டிஎன்ஏ ஒட்டி போச்சு போல. இப்போ திரும்ப கட்சி கலைச்சிட்டு போகலாம். எதுக்கு நடத்துகிறாருன்னு தெரிலப்பா, விடுப்பா சார். நேற்று அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதில் திமுக வந்து நம்மளை மதிக்கிறதே கிடையாது, தன்னிச்சையாக செயல்படுறாங்க, நம்ம கட்சியிலேருந்து ஆளை வர தூக்கி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் வந்து சொல்லியிருக்காரு, இதை இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க, எப்படினாலும் சொல்லாமல் இருக்கீங்க, இங்கே வெளியில் வந்து யார் வந்துட்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிலாம் பேசாதீங்க, நான் வேணா உங்களுக்கு சோனியா காந்தி அவர்கள்ட்டே இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்கள்ட்டே இருக்கட்டும், நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அங்கே வந்து பேசுங்க, இனிமேல் பொது இடத்துலலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அது ஏற்கனவே நடைபெறுவதாக இருந்த அந்த ஆலோசனை கூட்டம் தள்ளி போனது. ஒரு வாரத்திற்கோ 2 வாரத்திற்கோ முன்பே, 1 வாரத்திற்கு முன்பு என்று நினைவு நடந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இப்போ தள்ளி போய் இப்போது அந்த கூட்டம் நடந்திருக்குது. கூட்டத்தில் காரசாரமாக அத்தனை பேருமே ஏறக்குறைய பெரும்பாலானோர் சொன்ன கருத்து, மதிக்க மாட்டுறாங்க, நம்மளை ரொம்ப ஏளனமாக நடத்துகிறாங்க, கிள்ளுகிற மாதிரி நடத்துகிறாங்க, நம்ம பலம் என்னன்றதை நம்ம நிரூபிக்கணும், நம்ம இல்லைன்னா இவங்களால ஜெயிக்க முடியுமா என்ற போது தான் எல்லாமே என்னமோ அண்ணன் தம்பியாக பழகிற மாதிரி ரொம்ப நெருக்கம்லாம் காமிச்சிங்க நீங்கள். இன்றைக்கி என்னென்னா திடீர்னு இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு தான் இந்த தினமலர் செய்தியில் வந்திருப்பது போல் நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அங்கே வந்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். என்னென்னா இவர் போய் கூட்டணி வேண்டாம் மாற்றணும் அப்படின்றதெல்லாம் சொல்வது போல் இருக்க வேண்டாம் என்பதற்காக அவங்களே வந்து சொல்லட்டும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு முடிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இண்டிகேஷன் என்னென்னா, சீட் ஷேரிங் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் டிஎம்கே. பீகாரில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதல்லவா, இன்னும் கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இதில் இந்தியா கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு முடிவடையவில்லை. பிஜேபியில் தான் 101 பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்டிஏவில் இந்தியா கூட்டணியில் இன்னும் முடிவடையவில்லை. அதாவது எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சான். காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் அரௌண்டு 50 சீட்டும் நம்ம ஏதோ ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, நம்பர்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 சீட்டு இழுபறியாக இருக்கலாம். ஆர்ஜேடி எங்களுக்கு அந்த 3 சீட்டு வேணுன்றாங்க, காங்கிரஸ் எங்களுக்கு அந்த 3 சீட்டு வேணுன்ட்ருக்காங்க. ஸோ அதில் முடியல. இப்போது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வட இந்தியாவில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் மிகுந்த நெருக்கமாகவே இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அங்கேயே தொகுதி பங்கீடு எளிதாக இல்லையே, இங்கே எப்படி இருக்கும்? அங்கே காங்கிரஸுக்கு தாவேக இல்லை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அங்கே பீகாரில் காங்கிரஸுக்கு ஆப்ஷனே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் தாவேக என்ற ஒரு ஆப்ஷன் காங்கிரஸுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி 25 சீட்டு ஒத்துக்குவாங்க? பீகார்லேயே 3 சீட்டு வேணும்னு இன்னமும் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் சிக்கலாக இருக்கும். தேர்தலுக்கு அப்புறமா பீகாரில் நான் முதலமைச்சர், மேலே தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாரே ஒரு மகான். பீகார் பீடா வியாபாரி அவர் தான் முதலமைச்சர் வரப்போறான்னு பல கருத்து கணிப்புலாம் வந்துச்சு. தேர்தலில் போட்டியிடவே இல்லை தெரியுமா? என்ன சார் பொசுக்குன்னு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்? தெரியுமா அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு? அப்போ விஜய்க்கு அடித்தது விபூதி தானே. நவம்பரில் நான் பீகார் முதலமைச்சர் அண்டு
அடுத்த ஆண்டு விஜய் முதலமைச்சராக இருக்கும்போது நான் இங்கே உங்கள் முன்பாக வந்து தமிழில் பேசுவேன். ஞாபகம் இருக்கா? அவசரப்பட்டு மேடை ஏற்றி பிரதரி நாம்ஸ்லாம் உருட்டக்கூடாதுன்ட்டு அன்றே சொன்னேன்னா தெரியுதா? இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கார் விஜய் அரசியலில். அவசரப்பட்டு செய்த வேலை என்பதை புரிந்து கொண்டிருப்பார். அந்த வளர்ந்த பையன் சொல்கிறாருன்றதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு பீடா விற்கிறவன்லாம் கூட்டம் வந்து மேடை தெரியுங்களா நீங்கள்? அதுவும் தமிழ்ல பேச வேண்டியவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு அவருக்காகவே. ஆமாம், எஸ், அப்போ சொன்னேன் நான் நிகழ்ச்சியில் இல்லையா? நீங்கள் இங்கே இருக்கீங்க என்னன்றதை அவருக்கு சொல்லிட்டு போங்க. அவர் அரசியல்வாதி, நீங்கள் தான் அரசியல்வாதி இல்லை என்பதை நிரூபித்தாரா? என்ன நடந்துச்சு? இந்திய எதிர்ப்புன்னு எழுதுனதுக்கு சைன் போட எழுதி போட்டாரா? மாட்டாரா? ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு அடிப்பான் போயான்ட்டார். நீங்கள் அவருக்காக இங்கிலீஷில் பேசுகிறீங்க. விஜய்க்கு அரசியல் தெரியலன்றது தெரியுதா? காசு கொடுத்து வேலை செய்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அங்கே காசு வாங்கினி அங்கேயோடு நிறுத்து. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏறி மேடையில் உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு மடியில் படுக்க போட்டு தாலாட்டு பாடின்னு இருந்தா நீ தெரிஞ்சிச்சா கதை? நீங்கள் சிஎம் ஆவீங்களே, போட்டி போட வேண்டியதானே? அதே பேட்டியில் சொல்கிறாரு, என்னங்க உங்கள் இந்த ஜன் சூரஜோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும் என்று கேட்கும்போது, ஒன்று நாங்கள் 150 அல்லது 160 ஜெயிப்போம், அப்படி இல்லைன்னா 10க்கு கீழே வாங்கி தோப்போம். என்ன லாஜிக் இது? ஆமாப்பாண்ணா, அதுக்கு என்னதான் காரணம் சொல்றாரு? அமைப்பை பலப்படுத்த வேண்டும். ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் என்னுடைய எனர்ஜி பூரா அந்த தொகுதிக்கு போய்டுன்னு சொல்லிட்டு கட்சியினர் கருதியதன் காரணமாக விஜய் தப்பிச்சிட்டாரு. கூட இருந்திருந்தா அதனால தான் அவர் எனக்கு பதிலாக ஆதவையும் ஜான் ஆரோக்கியசாமி விட்டு போகிறேன்னு போயிட்டார். அவங்க தானே கூட்டு வந்தது. பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு பாலியல் சிநேகிதனா இவங்க தானே கூட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் இங்கே வந்தாருன்றதே விஜய்க்கு நாம் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யோசிக்கணும். யார் ஷார்ப்பு பொலிட்டீஷியன் எடப்பாடி எப்படி ஹேண்டில் பண்ணார்? அக்டோபரில் நான் விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறேன்ட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்னோடனே, தம்பி உன்னை வேலை செய்ய தான் சொன்னேன், கூட்டலாம் நான் பார்த்துக்கிறேன், அட்வான்ஸ் திருப்பி விடு போ. உங்களுக்கு தெரியாமல் தான் நீங்கள் மேடை ஏற்றுறீங்க. இன்னும் விஜய் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரையும் சந்தேகப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். சந்தேகப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. இன்றைக்கி வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியை கண்மூடித்தனமாக நம்புகிறார் விஜய் என்று தான் நமக்கு தகவல்கள் கூறுகின்றன. இவ்வளோ நாளாக இவர் கொடுத்த ஐடியாவை ஏன் கொடுக்குறாருன்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிடும். கற்றுக்கொள்வார், பார்ப்போம். சரி சார், ஆர்ஸ்டார்ட்டில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜூன் உடனே வந்திருக்கிற இன்னொரு செய்தியை பேசுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படியும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது. இப்படி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா மகனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு, கொடி தூக்க கலகம் பண்ணுறதுக்கு மகனுக்குன்னு ஒரு 50 ஆதரவாளர்கள் வேணும். ஏன்னா அந்த அதிகாரிங்க அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு இல்லை இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒரு சின்னவரை சிஎம் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சின்னவரை சிஎம் ஆகலைன்னா நாங்கள் உடனே பதவியை ராஜினாமா பண்ணுறோன்னு ஒரு 50 பேர் கலக குரல் எழுப்புறது மாதிரி ஒரு 50 பேர் வேணும். அதனால் 26 தேர்தலில் இளைஞர் அணி பரிந்துரைக்கும் 50 பேருக்கு சீட்டு வேண்டும் என்று அன்னியார் உறுதியாக தெரிவித்து விட்டாராம். அண்டு உதயநிதியோட பிஏ செந்தில் வேறு சீட்டு யார் வேணும்னாலும் நீங்கள் என்ன வந்து பாருங்கள், நான் அண்ணன்கிட்ட சொல்லி உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்கிறேன். அன்பகத்தில் தேனீக்கள் போல மொய்த்து கொண்டிருக்கிறார்களாம். அதனால் டிக்கெட்டு டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் பிரமாதமான காட்சிகளை எல்லாம் நாம் திமுகவில் பார்க்க இருக்கிறோம். சின்னவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சார்.